மைவி3 ஆர்ட்ஸ் தோழமைகளுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆர்ட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸ் இல்லை, எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. வீடியோஸ் கூட அவ்வளோவா யாருமே எதுவுமே போடுறதில்ல. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே ஆகட்டும், இல்லை ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும், இந்த சோஷியல் மீடியா வலைத்தளங்களில் வந்து நிறைய உலா வந்துட்டுருக்குங்க. மைவி3 ஆர்ட்ஸ்ன்ட்டு. அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு கேட்டோமோ இப்போ அந்தளவுக்கு கேட்க முடியுது. மிடில் வந்து அந்தளவுக்கு மைவி3 ஆர்ட்ஸை பற்றி பேசப்படலை. ஸோ இப்போ வந்து பேசப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேஸ் வந்து ஒன்றா முடிஞ்சிட்ருக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எம்டிக்கு பெயிலு, அப்புறம் 72 டைரக்டர்ஸ்க்கும் பெயிலு, அதுக்கப்புறம் எம்டி ரிலாக்ஸேஷனுக்கு பெயிலு, ஸோ அவர் கையெழுத்து போடுறது, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடை வந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த தடைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டு இப்போ எல்லாத்துக்கும் படிப்படியாக பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம். அதாவது மைவி3 நிறுவனம் தொடங்குறதுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கிற இப்படி ஒரு தருணத்தில் இப்போ நம்ம எதுக்காக இவ்வளோ நாட்கள் காத்திருந்தோமோ அது அந்த நேரம் கைகூடி வரப்போகுது அப்படின்றது தாங்க உண்மை. ஸோ எந்தளவுக்கு உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கடைசியாக நம்ம மைவி3 ஆர்ட்ஸ் மூலிமா போட்ட கேஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கேஸ் வந்து டிஸ்போஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரிலாக்ஸேஷனுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிற கேஸுங்களும் சரி, இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்களும் சரி நமக்கு சாதகமாக வரும் அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கேங்க. ஸோ இன்னும் யார் மைவி3 ஆர்ட்ஸை நம்பி இருக்கீங்களோ, ஸோ அவங்க இன்னும் நம்பலாமல். அது இல்லாமல் நான் இன்னொரு சில விஷயம் கேள்விப்பட்டேங்க. நான் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹோப் குறைஞ்சிருச்சு. மைவி3 நிறுவனத்து மேலே இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை நாங்கள் வந்து இழந்துட்டோம், பொறுமையை இழந்துட்டோம் அப்படின்ற நிறைய கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் நம்பிக்கையும் போயிட்டுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் கேட்கும்போது ஏன் ரீசெண்டாக எனக்கே கூட அப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ அதை பற்றி ஒரு அப்டேட்டும் இல்லை, எதுவுமே ஒரு நியூஸும் கிடையாது. நம்பிக்கை இழந்துட்டு தான் இருந்தோம். பட் இப்போ மீண்டும் நம்பிக்கை தர வகையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எம்டி அவர்கள் நம்மளுக்கு வந்து ஆடியோ காலாவோ இல்லை வீடியோ ரெக்கார்டிங் மூலியமாகவோ டைரெக்டாக வந்து சந்திக்க போகிறாரு. நம்ம யூடியூப் சேனல் மூலிமா, அதாவது எம்டி ஃபோரம் சேனல் மூலிமா சந்திக்க போகிறாரு. அதை வாய்ஸாகவும் இருக்கலாம், இல்லை வீடியோவும் அப்லோடு பண்ணலாம். ஸோ அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லைன்றதை நான் உங்கள்கிட்ட இங்கே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸ் கூட இருக்குங்க. இன்கேஸ் அவர் வந்து பேசணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா, ஒன்று ஆப் ரிலீஸ் பண்ணிட்டு பேசுவார், அப்படி இல்லைன்னா நிறுவனம் செயல்படுன்ற ஒரு இதில் பேசுவார்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நிறுவனம் செயல் பண்ணுறதுக்கு முன்னாடி, கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பேசணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் நமக்கு இன்பதிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆப் மூலயமாவும் பேச நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இது எல்லாமே நடக்கிறதுக்கு ரொம்ப காலம் இல்லைங்க, கை கட்டுற தூரத்தில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ நாட்கள், இவ்வளோ மாதங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க. எல்லோரும் பொறுமையாக இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இன்னும் எத்தனை நாள் பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது எல்லாருமே யோசிச்சுட்ருப்பீங்க. கவலைப்படாதீங்க, நம்ம இலக்கு வந்து கை கட்டுற தூரத்தில் தாங்க இருக்குது. இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்லோடு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு கிடையாதுங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஏதாவது ஒரு டேரக்டர்ஸோ இல்லை அத்தாரிட்டி ஆஃபீஸர்ஸோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ. ஏன்னா இந்த மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தை நம்பி பல லட்சம் பேர் இன்னுமே காத்துட்ருக்காங்க. அவங்க வாழ்வாதாரம் இன்னுமே பாதிக்கப்பட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக என்னென்ன முடிக்க முடியுமோ அதை முடித்து மக்களுக்கான பணத்தை மக்களுக்கு போடணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோள் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே சாத்தியம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறுவனம் செயல்பட தொடங்கினால்தான் மக்களுக்கான பணம் மக்களுக்கு வந்து சேருன்றதில் நான் நம்பிக்கையாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் நிறைய பேர் அதே நம்பிக்கையில் தான் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு சீக்கிரமாக கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு வந்து நிறுவனத்தை சிறப்பாக செயல்படுத்தணுன்ட்டு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.